இந்த ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணால் வாயில் தட்டுப்படும், குழந்தைங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால் ஆட் பண்ணலை. சாப் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை அதில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் கோர்ஸாக அரைச்சி பேனில் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கப் ராகிக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 கப் ராகியை வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் தொட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த ராகியை தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது என்கிட்ட வாழை இலை நிறையா இருந்ததுனால நான் இப்படி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக லூஸாக பிடிச்சி நான் ஸ்டீமரில் போட போகிறேன். இந்த பேட்ச் கொழுக்கட்டை எங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனதும் கால்சியம் அண்ட் அயன் ரிச் ராகி கார கொழுக்கட்டை ஸ்நாக் ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நாங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்க இன்னும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.